Taste the Daily. தங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நேற்று முன்தினம் இரவு 7:30 மணி அளவில் சென்னை கைது செய்யப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே இறக்கிவிடப்பட்டு அந்த பெண் செவிலியர்கள் என்று பார்க்காமல் நள்ளிரவில் மிகப்பெரிய ஊழியத்தில் ஆளுகிற திமுக செவிலியர்கள் எந்த நிலையில் ஊர்பாக்கம் பகுதியில் கோரிக்கை, அதாவது செய்யப்படுகிறது அறிவிக்கிறது. ஆனால் இன்னும் அந்த அரசு இன்னும் 2 அமாவாசைகள் தான் இருக்கிறது என்கிற நிலையிலே செவிலியர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறார்கள். போராட்டத்தில் தங்கள் கையிலே இருக்கக்கூடிய காவல்துறையை ஏவி ஆளுகிற தீயசக்தி திமுக அரசு அதிரடியாக அவர்களை கைது செய்கிற குற்றவாளிகள் என்கிற போர்வையின் மாதிரி அவர்களை கைது செய்து பல கிலோமீட்டர் தொலைவு அழைத்து சென்று மிகப்பெரிய அட்டூழியத்தை அரங்கேற்றி இருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து நேற்று இரவு பேச்சுவார்த்தை என்கிற பெயரிலே அவர்கள் ஏற்பட்ட மோதல், கைது செய்யப்பட்ட செவிலியர்கள் அனைவரும் ஊரப்பாக்கம் அந்த தனியார் மண்டபத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. குறிப்பாக ஸ்டாலினுடைய திமுக அரசு செவிலியர்களை வஞ்சிப்பதாகவே அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். செவிலியர்களை மிரட்டும் துணையிலும் அவர்களை அவருடைய ஜனநாயகத்தினுடைய குரல்வாயை நசுக்கும் விதமாகவும் அந்த பேச்சுவார்த்தை என்பது அமைந்திருக்கிறது. அதிகார மமதையிலே இந்த அரசு பேச்சுவார்த்தை என்கிற பெயரிலே அந்த பெண் செவிலியர்களை மிரட்டி இருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அந்த செவிலியர்கள் மீண்டும் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதாக தெரிவித்த பிறகும் கூட நாங்கள் விடுவித்தாலும் வெளியேறப் போவதில்லை என்று இந்த ஆளுகிற திமுக அரசுக்கு எச்சரிக்கை மணியடித்து, காவல்துறைக்கு எச்சரிக்கை மணியடித்து தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அங்கே பாதுகாப்பு பணி என்கிற பெயரில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் யாரும் இல்லை, அங்கிருந்து கலைந்து சென்றிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த செவிலியர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்யக்கூடாது, கூறிய வாக்குறுதியை காற்றிலே பறக்கவிட வேண்டும் என்கிற நிலையில் தான் இந்த அரசு இருக்கிறது. ஆனால் செவிலியர்களோ இரும்பு மனதோடு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம், இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று கூறி திருமண மண்டபத்தை விட்டு வெளியேற மறுத்து அங்கேயே உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். அந்த மண்டப உரிமையாளர்கள் வைத்து காவல்துறையினர் தொடர்ந்து செவிலியர்களுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள். மண்டபத்தை விட்டு வெளியேறும்படியும், இல்லையென்றால் அடைத்து வைக்கப்பட்ட போலீசாரால் கைது செய்து அடைத்து வைக்கப்பட்ட மண்டப உரிமையாளரை வைத்து மண்டபத்திற்கு வாடகை கேட்கிற அளவிற்கு தரம் தாழ்ந்து இருக்கிறது இந்த தீயசக்தி திமுக அரசு. செவிலியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று உரிமையாளரை வைத்து ஒருபுறம் மிரட்டுவது, காவல்துறையை வைத்து ஒருபுறம் நெருக்கடி கொடுத்துடுவது, பேச்சுவார்த்தை என்கிற பெயரிலே அமைச்சர் மா சுப்பிரமணியன் சார் அவர்களை வைத்து பேச்சுவார்த்தை என்ற பெயரில் நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அந்த பெண் செவிலியர்கள் இரவு பகல் பாராமல் இயற்கை உபாதைகளுக்கு அவர்கள் செல்வதற்கு கூட வழி இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுடைய கோரிக்கையை இந்த அரசு செவிசாய்க்கும் வரை இந்த இடத்திலிருந்து நகரப் போவதில்லை என்கிற நிலையிலே தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு கூட அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே இறக்கிவிடப்பட்ட போது அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்த போது மின்சாரத்தை துண்டித்து சிறுபிள்ளைத்தனமாக இந்த தீயசக்தி திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. கையிலே இருந்த செல்போன் அந்த டார்ச் விளக்குகளை வைத்து அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒரு அரசு எந்த லட்சணத்தில் இருக்கிறது, சுகாதாரத்துறை எந்த கேவலமான நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த பெண் செவிலியருடைய போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலே உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. பெண்கள் வீதியில் இறங்கி போராடுகிற அளவிற்கு தான் இந்த திமுக அரசினுடைய அவலநிலை இருக்கிறது என்பதை தொடர்ந்து 3 நாட்களாக பெண் செவிலியர்களுடைய போராட்டம் தமிழகம் முழுவதும் எடுத்திருக்கிறது. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் வீதியில் இறங்கி போராடினால் அரசு மருத்துவமனைகளை நம்பி வரக்கூடிய நோயாளிகளுடைய நிலை என்ன ஆவது, அவர்கள் எங்கே செல்லுவது, அவருடைய உடல் உபாதைகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிவிலியர்களால் நடைபெற வேண்டிய பணிகள் எல்லாம் முடங்கி கிடக்கிறது. இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் யார் இறந்தால் என்ன, யார் எப்படி கெட்டால் என்ன என்கிற நிலையில்தான் இந்த அரசு இருக்கிறது. செவிலியர்கள் இன்னும் 2 அமாவாசை கழித்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஆளுகிற திமுக அரசுக்கு
லாவுமணி அளிப்போம் என்கிற உச்சகட்ட முழக்கங்களோடு தங்களுடைய போராட்டங்களை கைவிடாமல் தொடர்ந்து முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.